தாயே வாமகனே என்றாயே தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னைப்பாடாது இருப்பேனா என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாய். வல்வன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம அவிச்சிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 11 பேருக்கு நன்றி. கைய தட்டாம உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனையை வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற தாய் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன்க்கா. என்ன டிப்ஸ்? இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்ல கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க பாருங்க, ஒரு அக்கா தட்டிட்டு உடனே இழுக்கிறாங்க, உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க, அது பாட்டுல வளர்ந்துரும். அங்கே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்துச்சு, கையோட வந்துருச்சு, சவரி முடி போல இருக்குடா. ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையை ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தான், நீங்க நல்லா ரசிக்கிறீங்க, ஆனா இடையிடையே நீங்க நல்ல கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினீங்கன்னா அதே உற்சாகத்துல நாங்க பேசுவோம். பூரா சமைச்சு விட்டு வந்து வயிற்றுச்சல் உட்காந்துருக்க, பூரா காலையில இருந்து கறி ஆக்கி மீன் ஆக்கி கட்டி கொட்டி அப்படின்னு இப்படி வந்து உட்காந்து நீங்க ரசிக்கிறது மட்டும் இல்ல, நல்ல கைகளை தட்டணும். ஏன் தெரியுமா கேட்கிறோம்? ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது நீராட்டு, அவன் மறைகின்ற பொழுதும் நீராட்டு. இடையில் எங்களுக்கு தேவைப்படுவது உங்களை போன்ற அற்புதமான ரசிகர்களுடைய கை தட்டல் என்கின்ற பாராட்டு. அந்த காரணம் தான் கை தட்ட சொல்றோம். அதேதான், இதே கடைசி வரைக்கும் கொண்டு போங்க, அப்படியே சூப்பரா போயிடலாம். நடுவர்ல இவ்வளவு நேரம் வந்து நின்று அந்த காலம் அந்த காலம் அந்த காலம் பேசினாரு. ஆமா, உருப்படியா ஏதாவது உங்களை பாராட்டி ஒரு விஷயம் சொன்னாரு? என்னைத்தான் யாருமே பாராட்டணும்னா பதறாங்களே. என்ன அந்த காலம்? நடுவர் ஏதாவது பாராட்டினியா? இல்லையப்பா. இந்த மேடையில நான் உங்களை பாராட்டுறேன், கேட்காமலே மக்கள்கிட்ட இருந்து கைத்தட்டல் எப்படி வரும் பாருங்க. நீ மட்டும் என்னை பாராட்டு, காலையில ஓம் பேர்ல பாட்டு பூசி வைக்க சொல்றேன். தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் நீங்க 4 பேரை சொன்னீங்கல்ல, சைடுல பிளாஸ்டிக் சேர்ல அப்படியே ஒட்டுக்கு உட்கார்ந்து இருக்கோம், எப்ப விழுவும்னு தெரியாம. ஆனா நடுவர் உங்களுக்காகவே நம்ம ஊர் கொட்டப்பட்டுல சூப்பரான ஒரு சேரை கொண்டாந்து போட்டு இந்த சேர்ல உங்களை உட்கார வச்சிருக்காங்க. இந்த டெக்கரேஷனுக்கும் இந்த போக்கஸ் லைட்டுக்கும் இந்த தாய் குளம்லாம் சுத்தி இருக்கிறதுக்கும் உங்களை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? 1/2 மாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்றவளா மாதிரியே இருக்கு சார். அவ்வளவு ஆனந்தமா இருக்கு சார். ஒருவேளை அந்த சேர் அந்த சேர் கை உட்கார்ந்தவன கை நமன்னு அரிக்குதே, பாத்தீங்களா? அரிக்குதா? ஆமா, அதனாலதான் இத பாருங்க. உண்மையிலே இந்த வளகாப்புங்கிறது ஆண்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு விழா. எதை வச்சு சொல்றீங்க? வளகாப்பு போடும்போது அந்த பிள்ளைக்கு பட்டு சேலை கட்டி இது மாதிரி வைத்தோட இந்த சேர்ல வந்து உட்கார வச்சு 10 வகையில சாதம் படிச்சு, தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், அந்த சாதம் இந்த சாதம் எல்லா சாதையும் படிச்சு. சரி, அந்த 10 வகை சாதத்துல ஒரே ஒரு சாதம் மட்டும் தான் படைக்க மாட்டாங்க. என்ன சாதம்? சர்பத சாதம். அதை மட்டும் படைக்காம சரி எல்லா சாதத்தையும் படைச்சு வச்சு அந்த பிள்ளைக்கு கை நிறைய வளையெல்லாம் போட்டு கண்ணத்துல சந்தனம் குங்குமம் எல்லாம் தடவி அந்த புள்ள கையில 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா காசு வச்சு கொடுக்குறானே, அதுக்கு காரணமான மாப்பிள்ளகார ஓரத்துல நிக்கிறான், அவனுக்கு 10 ரூபா காசு கொடுத்துருக்கானா? கிடையாது. சமாசார மாப்பிள்ள 10 மாதத்துல ரெடி பண்ணிட்டான், இந்தாடா ஒரு 70 ரூபா கட்டிங் சாப்பிடுவாடா, அனுப்புறானா? பாத்தீங்களா? அனுப்ப மாட்டான். இந்த வளகாப்புங்கிறது எந்த காலத்துல கண்டுபிடிச்சு? இந்த காலத்துலதான் பெண்கள் மாசமா கிடையாது, அந்த காலத்துல கண்டுபிடிச்சது, அதோட வேணதான் இன்னைக்கு வந்து நிக்குது. அந்த காலத்துல நீங்க மாசமாக்கினதான் இந்த காலத்துல கண்டுபிடிச்சா எவ்வளவு சிக்கல் வருதுங்க. இந்த காலம் என்னங்க மோசமாச்சு? இந்த பசங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு உற்சாகமா இருக்காங்கல்ல. இப்ப இந்த பசங்களுக்கு உங்க காலத்து பாட்டு பாட முடியுமா? முடியாது. சோதனை மேல் சோதனை முடியுமா? ஆனா இந்த காலத்து பாட்டு நாங்க எப்படி அந்த பசங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு காலத்துல முறை பொண்ண மாமா பொண்ணுன்னு கூப்பிட்டாங்க, ஆனா எங்க காலத்துல மாமா பொண்ணு நாங்க மாமா பொண்ணுன்னு கூப்பிடல, மைமா பொண்ணுன்னு தான் கூப்பிட்டோம். எவ்வளவு உற்சாகமா அங்க பாட்டு கொடுத்தோம். அதுல இந்த பசங்களுக்காக நல்ல ஒரு கைத்தறல கொடுங்க. சூப்பர்யா, நான் பாட கூடவே பாடுறேன். ஆமையா, எவ்வளவு பிரைட்ல. நான் இன்னொரு பாட்டு பாடுறேன். ஃபர்ஸ்ட் லைன் நான் பாடுவேன், அடுத்த லைன் நீ சொல்ற, மக்கள் கை தட்டுறாங்க. இன்னைக்கு திருவிழாவும் கொண்டாடுறோம். ஓகேவா? டீல் ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் நான் பாடும், அடுத்த லைன் நீ பாடணும். ஏ ஜிங்கன மணி ஜிங்கன மணி, ஏய் சிரிச்சுப்பட்டா நெஞ்சிலா. நல்ல ஒரு கைத்தறல கொடுங்க, நல்ல ஒரு கைத்தறல கொடுங்க, அது பவர்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பாட்டு ஃபர்ஸ்ட் லைன் பாடும், அடுத்த லைன் நீ சொல்லணும். ஜெத்து ஜில்லாடி வித்தா மில்லாடி, நல்ல கைத்தல கொடுங்க. எல்லாரும் பாடுறாங்க. சூப்பர் சார். இன்னொரு பாட்டு பாடுறாங்க, கூட பாடுறீங்களா? டங்காமாரி ஊதாரி போடா நாதாரியா. நான் டங்காமாரி ஊதாரிக்கிற போடா நாதாரிக்கிறாக்கா. சரி, கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு பாட்டு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ. யாரு ஹிந்தி தெரியாதா? யோ மரியாதையா ஓடி போயிரு. சினிமா பாட்டை பாரு, அதோட நிறுத்திக்க. திருக்குறள் கேட்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கிறான். நடுவர்ல நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? அந்த காலம் அந்த காலம் அந்த காலம் இவ்வளவு நேரம் சொல்றாரு. இந்த அந்த காலத்துக்கு பேசுறதுக்கு 2 பேர், இந்த காலம்னு பேசுறதுக்கு நாங்க 2 பேர். அந்த காலமும் இல்லாம இந்த காலமும் இல்லாம 2 கட்டான நடுவுல நீங்க.
என்னை பார்த்தா உனக்கு எப்படின்னு தெரியுது? நான் என்ன நீங்க சிரிச்சு மாட்டி விடுறீங்க? நான் என்ன ஊரோரம் புளிய மரம் உசுப்பிடுக்கு சல்ல சல்லங்க நான் பிறந்த மதுரை. உங்களை நடுவராச்சு நம்ம ஊர் கொட்டப்பட்ட ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன போட்டி வைக்கலாம். என்ன போட்டி? ஃபர்ஸ்ட் லேடிஸ் தாய் குழந்தைங்க. ஓகேவாக்கா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னேன். நம்ம ஊர் தாய் குழந்தைங்களாம் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்ன நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்றேன், ஒரு கல்லூரியில பேராசிரியர், அது இங்க இல்ல, மாலத்தீவுல வேலை பாக்குறேன். மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால ஒரு போட்டுக்க பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துருப்போம். கொடுத்து விட்டு நான் இங்க ஜாயராஜன் வீட்டுல படுத்து கிடப்பேன். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ரெடி 1 2 3. நீ லேடிஸா? நான் நம்ப மாட்டேன். எல்லாத்தையும் ஆதார் அட்டையை பூரா எடுத்து கொடு, அப்பதான் நம்புவேன். அந்த அணியில இருக்கிறது லேடிஸ்னா அப்ப எங்க அணி லேடிஸ் இல்லையா? அதெல்லாம் லேடிஸ் லிஸ்ட்ல சேர்ப்பீங்க, இதை மட்டும் சேர்த்துக்க மாட்டீங்களா? சரிப்பா, நீ சொன்ன அப்புறம் என்ன? அதுல பாத்தீங்களா, பேத்தி தட்டாம உட்காந்து உங்க பாட்டி தட்டி நடுவரோட மோதிரத்தை தட்டி. ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க, தாய் குழந்தைகள் கையை எதுக்கு நம்ம பயன்படுத்துவாங்க? குழந்தைக்கு ஆய் கழுவி விடுறது, மூக்கு சளி சிந்துறது, புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, இதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்ல. பகல ரெடியா இருக்கீங்களா? அவரை காமிச்சிருவா. ரெடி 1 2 3. 5 5 10 ஆண்கள்னாலே கெட்டுங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ற கூட்டங்க. இந்த காலம் என்னங்க மோசமா இருக்கு? இந்த பட்டிமன்றத்துக்கு எங்களை எல்லாம் எப்படி கார்டு போட்டா கூட்டிங்க? என்ன பண்ணீங்க? போன்ல அடிச்சீங்க, வாட்ஸ்அப்ல அடிச்சீங்க, இன்விடேஷன் அடிச்சு விட்டீங்க. இதான் என் தலைப்பு வந்துருங்கயான்னு. இந்த வந்துச்சு இல்ல, வந்த உடனே புருஷன்ட்ட என்ன வீடியோ கால்ல தானே பேசுச்சு. இது பாருங்க, பழைய கால ரிங்டோன் போன்லயா பேசுச்சு. அது வீடியோ கால்ல புருஷன்ட்ட பேசுங்கிறது உனக்கு அப்படி பக்கத்துல இருந்தா தானே அதை பார்க்க முடியும். பக்கத்துல இருந்தா தானே பார்க்க முடியும். கௌதமி சொன்னிச்சு, அதை வச்சு அப்படி இல்ல, நீ பக்கத்துல வந்து பாத்துருக்கேன். இந்த காலம் அந்த காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க? அந்த காலம் ஏதாவது உருப்படியா ஏதாவது பண்ணீங்களா? நான் கேக்குறேன். அதுல இவரு சொன்னாரு, அந்த காலத்துல 16 புள்ள. உங்க தாத்தாவுக்கு வேலை இல்ல, 16 புள்ள. இந்த காலத்துல அந்த மாதிரி பெத்தா என்னங்க ஆவறது? சரி, இவ்வளவு நேரம் சொல்றீங்களா அந்த காலம் நல்லதுன்னு. உனக்கு எத்தனை புள்ள? நீயே 2 பிள்ளை பெத்து சாப்பிட இல்ல. அப்ப இந்த காலம் நல்ல காலமா இல்லையா சார்? யோசனை பண்ணி பாருங்க. 16 பிள்ளைய பெத்து வளர்க்க முடியுமா சார்? அது இந்த காலத்துல நான் ஒண்ணு சொல்றேன். பட்டிமன்ற நடுவர், இலக்கிய பேரொளி, ஆன்மீக சொற்பொழிவாளர், எல்லா தமிழ் பட்டிமன்றங்களையும் சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நான் எங்க கால பாட்டு ஒண்ணு பாடுறேன். இதுக்கான விளக்கத்தை இந்த மாமன்றத்துல நீங்க சொல்லணும். நீ எந்த பாட்டு பாடினாலும் அதுக்கு விளக்கம் தெளிவாக சொல்லுவான். நீங்க தான் ஓகேவா? அந்த பெண்கள் குரூப்பும் பசங்க கேங்ஸ் தான் சாட்சி. எங்க ஊர் பாட்டு இந்த கால பாட்டை பாடுற நடுவருப்ப விளக்கம் சொல்லுவார். ஓகேவா? ஓகேவா? ரெடியா வச்சுங்க. தூய தமிழ் பாட்டு சிங்கம் படத்துல இருந்து. ஓகே, விளக்கத்தை சொல்லுங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? அவங்க எப்படி அழகா சிரிக்கிறாங்க. சிரிக்காம இருங்க, சொல்லணுமா? தமிழ் பாட்டு நான் பாடுவேன், விளக்கத்தை சொல்றேன்னு ஒரு சொன்னாரா இல்லையா? நல்ல ஒரு கை தட்டுங்க, அப்பதான் அவரோட விளக்கத்தை சொல்லுவார். நல்ல ஒரு கை தட்டல் கொடுங்க, விளக்கத்தை சொல்லுங்க. இந்த படுத்து கிடக்குற ஆயா எந்திரிச்சு பாத்தீங்களா? அதான் சொல்லிருச்சேன், நம்ம குடும்ப கௌரவம்னு சொல்லுதுல்ல, அப்புறம் என்ன? ஏமா விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? உங்க டீம்ல உள்ள விளக்கம் முடியுமாமா? சொல்லு. அவரால முடியாதுன்னு சொன்னாரா? அவரு தான் சொல்ல வர்றாரு, அதுக்கெல்லாம் அவருக்கெல்லாம் முடியாதுன்னு எதுக்கு சொல்றேன்? போங்கடா, கோயில் முறி எழுதி வச்சுட்டு வாங்கடா. ஏன்டா சித்திரவதை ஒன்றிய சொல்றேன். நீங்க ஏன் நக்கலா சிரிக்கிறீங்க? என்ன நான் யோசிச்சு சொல்ல வரையில நீ பாடி புற அமைங்கிருக்கு. என்னது பாட்டா? சொல்ல வர்றது அமைங்கிருக்குன்னு தான் தெளிவா சொல்றேன். அப்புறம் குழப்பம். சரி, எவருபடி அந்த பாட்டு பாடு. மெதுவா சொல்லு. எவரிபடி அப்படின்னா என்ன? என்னது? எவர் சில்வர் படி. எவர் சில்வர் அடுத்த வரையும் சொல்லு.
ரம்பா பம்பா ரம்பா கும்பா கும்பா திம்பா. இப்ப பாடு. எவருபடி ரம்பா கும்பா கும்பா திம்பா, எவருபடி ரம்பா கும்பா கும்பா திம்பா. நல்ல ஒரு கைத்தறல கொடுத்துருங்கக்கா. இந்த பாட்டை எழுதின கவிஞனுக்கே இந்த விளக்கம் தெரியாது. ராணிதான் இந்த கும்பா திங்கிறதான் சொல்லி கொடுத்து. இதை சொல்லிவிட்டீங்க, அதான் சொல்லி கொடுக்கணும் எனக்கு தெரியுமே. சரி, இதுக்கு விளக்கம் சொல்லிவிட்டீங்க. நான் இன்னொரு பாட்டு இந்த கால பாட்டு பாடுறேன். இதுக்கு மட்டும் நீங்க விளக்கம் சொல்லிட்டு நான் பட்டிமன்ற மேடை விட்டு கீழே இறங்கிடுறேன். நீ எப்படிதான் கீழே தான் இறங்குவ? இது என்ன புதுசா டெக்னிக் சொல்றேன். இப்ப பாடுறேன், சொல்றீங்களா? சூப்பர் பாட்டு. கோங்கிற திரைப்படம். கோன்னா என்ன? கோன்னா அரசன், தமிழ்ல அரசன். இந்த தூய தமிழ் படத்துல இருந்து ஒரு பாட்டு, தூய தமிழ் பாட்டு. இதுக்கு நடுவர் விளக்கம் சொல்லுவார். நீ பாடியா? எதுக்கு என்ன விளக்கம் சொல்ல? பாட்டுங்க. Bonjour, boys and girls. You people look so good tonight. Yeah, let's party. Get this back there. All you people, all you Tamil up there, look back. Look from you people. We were faced with divine. To give you one, to keep on the hip hop. Tamil டப்பாங்குத்து. Yeah. விளக்கத்தை சொல்லுங்க. என்னை அசிங்கப்படுத்துறியா நீ? என்னது? என்ன பண்ண? Bonjour, boys and girls. சரி. இது பானிபூரி விக்கிறவன் பேசணும் தானே? பானிபூரியா? நீ அடிக்கடி பானிபூரி விக்கிறது எனக்கு தெரியும். என்னது? எதை வச்சு சொல்றீங்க அப்படி? அதான் சொல்றானே. பாஞ்சா பானிபூரி 5 ரூபா. பாஞ்சா பின்னி பிணைஞ்சு சொல்றேன்னா உள்ள நல்ல ஒரு கைத்தறல கொடுத்துருங்க. இனிமே சத்தியமா உங்களுக்கு விளக்கத்தையே கேட்க மாட்டேன். I know everything. பசங்க ரசிக்கிற மாதிரி பாட்டை கொடுத்துட்டு போகணுங்க. இவங்க காலத்துல ஏதாவது ஒரு உருப்படியா இருந்துச்சா நான் கேக்குறேன். நான் அதுல இன்னொரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா? இந்த காலத்து பொம்பளைங்க பூரா குடும்பத்துல பிரச்சனை. எந்த காலத்துல குடும்பத்துல பிரச்சனை இல்ல? அந்த காலத்துலயும் பிரச்சனை இருந்துச்சு. இந்த காலத்துல குடும்பத்துல பிரச்சனை இருந்தா தானக்கா அது குடும்பம். என் குடும்பத்தை எடுத்துக்கங்க. இந்த காலம் தான். குடும்பத்தை உதாரணத்துக்கு சொல்லு. எடுத்துக்க முடியாது. எடுத்துக்க முடியாதுன்னா அந்த சொல்லலங்க. அன்னைக்கு நிகழ்ச்சி லேட்டாச்சு சார். சரி, என் மொட்டாடு சொன்ன அடியே நிகழ்ச்சி லேட்டாத்தி 2 சப்பாத்தி சுட்டு ஆடின்னு கொண்டு வந்து குடுக்குறா. பிக்கிறேன் பிக்க முடியலையா? சப்பாத்துல ஒருத்த காலை வச்சுக்கிட்டு கைய வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியல. அவ்வளவு அகலமா வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது? இப்ப உள்ள வந்தா பிச்சு புடம் பிச்சுக்கிறேன். அவன் சமயக்கட்டுல இருந்து சொல்றாக்கா, நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம். போய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாயா? இப்படிச்சாயா? நேத்து என் முன்னாடி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி, அடியே தோசை சுட்டு கொண்டாடிங்கிறேன். அங்க இருந்து தோசையை சுட்டு தூக்கி வீசுறானா புடி அப்படின்னு. சரி, என் குடும்பமே ஏந்தி பிடிக்கிறோம். தோசை வந்து விழுந்துச்சு. சாம்பார் போடுறீ அப்படிங்கிறேன். ஹோட்டல்ல பார்சல் கட்டுவாங்கல்ல, அது மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல சாம்பார கட்டி அங்க இருந்து ஒரு ஓரத்துல ஓட்டைய போட்டு பிதிக்கி விட்டாவாரு. யார் ரவுண்டு வரும்போது ஓட்டையில கத்திரிக்காய் அடைச்சு கழிச்சுறான். அடியே சாம்பார் வரல சாம்பார் வரலைங்கிறேன். இழுத்து புடிச்சு ஒரு அமுக்குனா பாரு. சாம்பார் பொட்டானவே தெரிச்சு என் மூஞ்சி பூரா சாம்பார் ஒட்டி உட்காந்துருக்கேன். என் மயன் தோல்ல ஏறிக்கிட்டு சொல்றான்டா, அப்பா கத்திரிக்காய் காதுல மாட்டிக்கிச்சு, இருப்பா எடுத்துட்டு வரங்கானு. இந்த கால குடும்பம் விளங்குமானா? அப்படிலாம் விளங்கத்தான் செய்யும். ஒரு விஷயம் சொல்லிட்டா என்ன, நிஜமாவே சொல்றேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். உனக்கு பல பழக்கம் இருக்கு. எந்த பழக்கத்தை சொல்ற? ஒரு பழக்கம்னு சொல்றேன். எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறனோ அந்த ஊர்ல என்ன ஃபேமஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன். என்ன எந்த ஊர்ல? எந்த ஊர்ல என்ன ஃபேமஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஃபேமஸா? நீ திருநெல்வேலி பட்டிமன்றம் போனாங்க. கேள்விப்பட்டு. அல்வா ஃபேமஸ். யூடியூப் வேற போகுது. சரி, திருநெல்வேலி பட்டிமன்றம் போன அல்வா ஃபேமஸ். நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி கௌதமி பாண்டிச்சேரியில ஒரு பட்டிமன்றம் கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது. நேரா போன வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். சந்தோஷம். என்னது நீங்களும் சந்தோஷங்கிறீங்க? இங்க இருக்கிற ஆம்பளையால் பூரா சிரிக்கிறீங்க. பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ். உன்னைய பத்தி எனக்கு தெரியும். நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டா, குண்டு பாட்டில் வாங்கியிருக்க. செண்டு பாட்டில் தான் சார் வாங்கிட்டு வந்தேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன். முறுக்கு ஃபேமஸ். முறுக்கு மட்டும் தான். முறுக்கு மட்டும் தான் ஃபேமஸ். நேரா வாங்கி கொண்டாந்து என் பொண்டாட்டிட்ட கொண்டு வந்து, டிவி பாக்குறதான் பாக்குறேன், மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்ல இதமா இருக்கும், இதை சாப்பிட்டுக்கிட்டே பாருன்னு கொடுத்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேன். இவன் மணப்பாறை முறுக்க தின்னுட்டே டிவியை பாத்துக்கிட்டே சொல்றா, மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கியா, ஒரே கசக்குதுன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, இவ கசக்குதுனாலே வெளியில வந்து பாக்குறக்கா. நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கெட் அப்படியே இருக்கு. பக்கத்துல இருக்க கொசுவத்தி சுருளை எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே. அதுக்காக இந்த குடும்பம் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா சார்? குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான் சார் செய்யும். அதுக்கு தீர்வு கொடுக்குற மாதிரி இந்த காலத்துல தான் நாங்க பாட்டு கொடுத்தோம். எப்படி நம்ம கொடுத்தோம்? உலகம் எனக்கு விளங்காதது, உறவே எனக்காக விளங்காதது. அப்ப இந்த காலம் மோசம்னு சொல்ல முடியுமா சார்? இன்னொரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா இல்லையா? தாலாட்டு பாட்டு உருப்படியா இருக்கா?
நான் ஒண்ணு சொல்றேன், எங்க காலத்துல தாலாட்டு பாட்டு தெரியாது, பாடவும் மாட்டோம். அதனால நாங்க யூடியூப் வச்சிருக்கிறோம், ரெக்கார்ட வச்சு MP3ல பென் டிரைவ்ல பாட்டை போட்டு விட்டுருவோம். ஏன்னா நவீன காலம். உங்க காலத்துல நீங்க ஃபர்ஸ்ட் உருப்படியா தாலாட்டு பாடுனீங்களா? அப்படி கேளியா? மெட்ராஸ்ல அன்னைக்கு போய் பாக்குறேன், ஒரு பாட்டி தம் பேரனை போட்டு தாலாட்டு பாடுறேன்னு தொட்டில போட்டு குழந்தை நீ தொட்டியை நீ கூட சனின எதுக்கு நீ வந்து கத்துற? தாத்தா வாசல் உட்காந்துருக்காரு, அங்க போய் கத்து, நானே தூங்கிக்கிறாங்க அந்த பேரன். அதுலயும் பாருங்க, இந்த பழங்காலத்து ஆளுங்கெல்லாம் தாலாட்டு பாடுற சாக்குல பாருங்க பூரா குடும்ப பிரச்சனை கொண்டா தெருவுல விடுவாங்க சார். அதுதாங்க அந்த காலம். அன்னைக்கு வாழ வந்த மருமவ ஒரு கற்பனைக்கு சொல்றேன், பெத்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கு, குழந்தைக்கு தானே தாலாட்டு பண்ணணும். ஆமா, முத நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபிடி சண்டை. அந்த காலத்து ஆளு இந்த அம்மா தாலாட்டு பாடுறேன்னு பாடுது, பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவர், புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்காவுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? அடடா, எனக்கு கல்யாணம் 13 வருஷம் ஆகுது, ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்படுறோம், அதை இந்த கருவாய் நம்ம ஊர்லயே மைக்கில சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்க. அடுத்து நாத்ராவுக்கு வந்தால 2வது நைசா நாத்ராவை கூட்டா, மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட பிறந்த மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. ஒரே அடிதடி சார். நம்மால் வந்தா அதுதான் இந்த காலத்து ஆண் சிங்கம். வந்து பார்த்தா அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேரும் சண்டை போடுறாங்க. குழந்தை அழுதுன்னு இவன் தாலாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவளல, தானே அழுகிறாண்டி, தம்பி தோண வேணும்னு, தம்பி தோண வேணும்னு. எப்படி பிட்ட போட்டு தானே நம்மள 140 கோடியில கொண்டு விட்டுட்டாங்களே. பாத்தியலா சீனாவை தாண்டி இவங்க போயிட்டாங்களாம். மக்கள் தொகையில கொரோனாவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்காங்க, 70 லட்சம் புள்ள உறந்திருக்குன்னு கணக்கு சொல்றாங்களே. பாத்தியலா? அப்ப நாங்க குடும்பத்துக்கு 2 பெத்ததே சீனாவை தாண்டி போதுனா இவரு சொல்ற மாதிரி அந்த காலம் மாதிரி 16 பிள்ளைய பெத்தா என்ன சார் அவர்? உலகத்தை தாண்டி ஒற்றுமையில நின்றுப்போம். பெண்களை ஏதாவது வர்ணிச்சாங்களா சார் இவங்க? இல்லையே, வர்ணிச்சோம் சார். ஒரு பெண் வந்து தன்னை தேடி வந்தா ஒரு தேவதை தேடி வந்ததா நினைச்சு நாங்க கோபுர வாசல்ல வர்ணிச்சோம். எப்படிமா கொடுத்தோம்? செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன். அப்படி ஏன் தெரியுமா? எங்களுடைய பட்டிமன்றம் மகாராஜா தலைமையில இருக்கக்கூடிய பட்டிமன்றம் செல்ற இடம்லாம் சிறப்படைகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சார். நல்ல நகைச்சுவையில் நாங்க சொல்லிட்டு போறதோட மட்டும் இல்லாம மக்கள் மனசுல நல்ல கருத்துக்களையும் விதைக்கிறதுனாலதான் எங்களுடைய பட்டிமன்ற குழு எல்லா மேடைகளையும் வெற்றி பெறோம். அந்த வகையில ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன். இப்ப ஒரு காலத்துல அவங்க காலம் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப இன்னைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் இங்க எப்படின்னு தெரியாது, இங்க காவிரி டெல்டா பகுதியெல்லாம் வந்தீங்கன்னா நிறைய மக்கள் இங்க இருந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறாங்க. NRIன்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அப்ப ஒரு காலத்துல இங்கேயே வேலை பார்த்தாங்க, வருமானம் கம்மியா இருந்தது. இன்னைக்கு வருமான தேவைக்காக வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தாலும் குடும்பம் குட்டியை விட்டுட்டு அவங்க கஷ்டப்படுறாங்களே. அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி வெளிநாடு போனா இங்க வீட்டுல ஊருக்குள்ள ஏதாவது ஒரு நல்லது கிட்ட நடந்தா கூட அவங்களுக்கு தகவல் போறதுக்கே 20 நாள் 30 நாள் ஆகும் சார். இந்த காரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு செய்தியே போய் சேரும். ஆனா இன்னைக்கு இந்த திருவிழா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னா இதை யூடியூப்ல இன்னைக்கு கரண்டா இங்க நம்மளுடைய சொந்தங்கள் வெளிநாடுல இருந்து கூட பார்க்க முடியும்னு சொன்னா அப்ப இந்த தொழில்நுட்பத்தை குறை சொல்ல முடியுமா சார்? முடியாது. எங்க காலம் எவ்வளவு அற்புதமான காலம் சார். யோசனை பண்ணி பாருங்க. இங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அதனால இந்த சொல்லி நிறைவு செய்யறேன். இங்க ஆசிரியர் பெருந்தகையெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க இந்த ஊர்ல. எங்க தலைவர் கூட பட்டிமன்ற நடுவர் கூட ஒரு ஆசிரியர் தான். அதனால இந்த செய்தியை சொல்றேன். வாய்ப்பு இருந்ததுன்னா நாளைக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு LCD ப்ரொஜெக்டர் அரேஞ்ச் பண்ணி உங்கள் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நாம சந்திராயன் 3ன்னு சொல்லி இந்தியா சமீபத்துல விண்ணுக்கு நிலவுக்கு ஒரு விண்கல அனுப்புனத, அந்த சந்திராயன் சேட்டலைட் அனுப்புனதனுடைய காட்சியை தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களுக்கு ஒளிபரப்பு செஞ்சு காட்டுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்துல நீங்க நிலாவை காட்டி சோறு ஊட்டினது உங்களுடைய காலம். ஆனா இன்னைக்கு நிலவுக்கே போகக்கூடிய காலம் தான் சார் எங்களுடைய காலம். நியூயார்க் டைம்ஸ் ஆஃப் நியூயார்க்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை அமெரிக்காவில வெளிவந்துச்சு. அதுல என்ன தெரியுமா போட்டிருந்தான்? ரஷ்யாக்காரன், ஜப்பான்காரன், அமெரிக்காக்காரெல்லாம் உள்ளர ஆராய்ச்சி பண்ற உள்ளர உட்கார்ந்து இருக்கப்ப வெளியில ஒரு மாடை வச்சுக்கிட்டு இந்திய விஞ்ஞானி வெளியில நிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தான்.
சுருக்கமா என்ன தெரியுமா சொல்ல வந்தான், இந்தியாக்காரங்களுக்கு அறிவு ரொம்ப கம்மி, நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, விண்ணுக்கெல்லாம் உன்னால ராக்கெட் அனுப்ப முடியாதுன்னு அந்த கேலி சித்திரம் பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. அது அந்த காலம். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே வேக்க வகையில ஒரு ஹாலிவுட் படம் கூட 800 கோடி 900 கோடிக்கு எடுக்கிறாங்க. ஆனா வெறும் 600 கோடியில விண்ணுக்கு, குறிப்பாக நிலவுக்கு யாரும் போய் இறங்க முடியாத தென் துருவ பகுதியில இன்னைக்கு சந்திராயன் 3 கொண்டு போய் பிரம்மாண்டமா இறங்கி இருக்குதுன்னு சொன்னா அது உலக நாடுகளுக்கு இடையே பெருமை செத்த இந்த காலம் சார். இந்த காலம் மோசம்னு சொல்ல முடியுமா? உங்க காலத்துல ஒரு நோய் வந்து செத்தா எந்த நோய் வந்துச்சு அவனுக்கு என்னன்னே தெரியாது. என்ன தெரியுமா சுருக்கமா சொல்லுவாங்க, முனி இருந்துச்சு அதை அடிச்சிருச்சு, சாமி குத்தமாய் போச்சு, பேய் வந்து அடிச்சிருச்சுன்னு சொல்லி மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்தது உங்க காலம். இன்னைக்கு கொரோனாங்கிற ஒரு பெரும் தொற்று வந்தது இல்லைன்னு நாங்க சொல்லல. அது வந்த ஒரு 15 நாள்லயே அதற்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சு இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுகிறது, இந்த கொரோனாவிற்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இலவசமாக தடுப்பூசியை வழங்கிய மாபெரும் தேசம் இந்த இந்திய தேசம் என்று சொன்னால் இத்தனை பெருமைக்கு இந்த காலம் தான் சார் காரணம், இல்லன்னு சொல்ல முடியுங்களா? ஆகவேதான் சொல்றேன், கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கடை ஒடுமாக்கா சுண்டகஞ்சி சுட்டவள மக்காச்சல் நீர் போர் பேர்த்தனி இளநீ இராத்துக்கு கடன்பட்ட கம்யூனிட்டி வெள்ளரிக்கை அவிச்சமிட்ட ஆஃப் ஆயில் அந்த காலம். இது எல்லாமே டூப்பு. வாட்ஸ்அப்ல பட்டைய கலப்புற எங்க காலம் தான் டாப்பு. நடுவரை எங்களுக்குத்தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. நடுவர்ல எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்தணும்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். காதல் தோல்வினா தாடி வச்சு அலைஞ்சது உங்க காலம். ஒரு காதல் போனா என்ன, இன்னொரு காதல் இருக்குன்னு சொன்னது எந்த காலம். அந்த பாட்டோட நிறைவு செய்யறேன். இன்னைக்கு காதல் தோல்வியால அவங்க நிறைய தற்கொலை பண்ணாங்கல்ல, இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், தூக்கு போறீங்க. கண்ணை பார்த்து பேச சொல்லோ கழுத்துக்கும் கீழ் காதல் தாவணி போனால் சல்வார் உள்ளதடா. காதல் தோல்வியால மரணிச்சது அந்த காலம். தாவணி போனா சல்வார் இருக்குடா, வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குன்னு தன்னம்பிக்கை சொன்னது எங்க காலம். நீங்க இந்த காலம் நடுவருங்கிறதுனால எங்க காலத்துக்கே நல்லது ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு பாட்டு. நீ எவ்வளவு நேரம் பேசணுங்கிறத அண்ணன்ட்ட கேட்கல, எத்தனை மணிக்கு முடியணுங்கிறத நீங்க கொஞ்சம் தகவல் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போவேன். அன்னைக்கு என்ன ஏமாத்தினா, அன்னைக்கு என்ன சொன்னா, வேப்பமர உச்சியில் நின்று விளையாட போகும்போது சொல்லி என்ன பாட்டு போட்டான். அன்னைக்கு என்ன சொன்னா, அன்னைக்கெல்லாம் என்ன சொன்னா, அன்னைக்கெல்லாம் ஏக்கர் 10,000 வந்துச்சு, என்ன 100 ஏக்கர் வாங்கி வச்ச. அன்னைக்கு ஒரு பவுன் வெறும் 250 ரூபாவை, அப்ப என்ன 100 பவுன் வாங்கி வச்ச. அன்னைக்கெல்லாம் நாங்க திருச்சிக்கு நடந்தே போவோம், விதி நடந்து போனா. இன்னைக்கு நடந்து போனா லூசு பையன் சொல்ல மாட்டாங்க. வாழ்க்கை முறை எல்லாம் மாறிடுச்சு இல்ல. அன்னைக்கு இப்படியா மக்கள் உட்கார்ந்து இருந்தாங்க, இப்படியா கோவில் இருந்துச்சு, கோபுரம் அங்க வரையில பாத்திமா நகர் வரையில அந்த மின்னொளி அப்படி ஜொலிக்குத. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இந்த காலத்துல வந்திருக்கு. விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி. எங்க ஊர்ல ஒரு பையன் போன மாசம் காணாம போயிட்டான். அவங்க அம்மா அந்த பையன் போட்டாவை வாட்ஸ்அப்ல போட்டு விடுச்சு. வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்து 1/2 மணி நேரத்துல அந்த பையனை பிடிச்சி கொண்டாந்து விட்டுட்டாங்க. விஞ்ஞான வளர்ச்சி. நேற்று பார்த்தேன் அந்த அம்மாவை, அம்மா 1/2 மணி நேரத்துல பையன் கிடைச்சிட்டான் போல இருக்கணும், மரியாதையா போ வாத்தியாரையும் திட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏமான்னு கேட்கிறேன், இந்த போட்டோவை ஒவ்வொரு குரூப்லயா காணவில்லைன்னு ஃபார்வேர்டு பண்ணி விடுறாங்க. இவன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போக வேண்டியது, இவங்க பிடிச்சி கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு போயிட வேண்டியது. 1.5 மாசமா அவன் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம தர்றாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கு. அன்னைக்கெல்லாம் என்ன பெத்த தாயி எனக்கு சாப்பாடை போட்டு சந்தோஷப்பட்டான். இன்னைக்கு எப்படியா இருக்கு. பொண்டாட்டியில 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. 3 வகையான பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் டைப், இந்த காலத்துல சோத்தை போட்டு சாம்பாரை ஊத்துவான், பிசைஞ்சு வாயில வைப்பான். ஏடி உப்பு இல்ல, ஏன் உப்பு போடாதான் சாப்பிடுவியோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா, மண்டை போட்டு உடப்பான். அவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, சோத்தை போடுவா, சாம்பாரை ஊத்துவா. ஏடி சாம்பார் உப்பு இல்ல, வாய்க்குள்ளே முணங்குவா. ஒட்டை போ கழிச்சல் ஓ பைபாஸில் உள்ள லாரி போது படி போது அடிப்பட்டு சாகாம வந்து தொலைகிறானே.
இவளையும் கணக்குல சேர்த்துக்கலாம். நம்பர் 3 இவதான் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, பதிலே பேச மாட்டா, இப்படி பருபருன்னு முழிப்பா. இவதான் சோத்துல விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்னம்மா எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டியை பத்தி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிருக்காருங்க. இந்த உங்க ராணி கிட்ட இருக்கு, வாங்கிக்க, அப்படியே வச்சுக்கப்போம். வாழ்க்கை அவளை சிக்கல்ல இருக்கு. இப்ப இந்த பக்கம் ஒரு அதிரடி பேச்சாளரை வச்சிருக்கேன். அந்த அம்மா இறக்கி விட்டோம்னா அட்டு புரிச்சு எரிஞ்சு குப்பை மேட ஆக்கிட்டு போயிருக்கு. எதா இருந்தாலும் பிரட்டி அடிச்சு, அன்னைக்கெல்லாம் அடிச்சு அடியில கீபோர்டுக்காரன் குப்பரை விழுந்து அவன் பேட தூக்கிட்டு ஓடினான். இந்த அம்மா பாட்டால பதில் சொல்லக்கூடிய ஆளு. நம்ம தான் பெரிய போர்க்களம் நடக்கும், குடும்பி பிடி சண்டை மட்டும் நடக்காது. ஏன்னா குடும்பி இல்ல. 2 லேடிஸ் இறப்புனா தான் உங்களுக்கு குடும்பத்திலே பிரச்சனை வரும். இப்பொழுது தன்னுடைய பாட்டு திறத்தால் பதில் சொல்ல வருகிறார் மியூசிக் டீச்சர் சென்னை ராணி குமார்.